வியர்வியால் வரக்கூடிய வியர்க்குரு இதை எப்படி நம்ம சமாளிக்கலாம்? அதுவும் குழந்தைகள் ரொம்ப அதிகமா இதனால சஃபர் ஆகுறாங்கன்னு சொல்லலாம். 2 பேருக்குமே குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த ஜூஸா எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது இல்ல அதிக வியர்வை ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் அப்படின்ற இந்த கண்டிஷன் குறைய ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடலில் அதிகமான வியர்வியால் வரக்கூடிய வியர்க்குரு இதை எப்படி நம்ம சமாளிக்கலாம்? அதுவும் குழந்தைகள் ரொம்ப அதிகமா இதனால சஃபர் ஆகுறாங்கன்னு சொல்லலாம். கோடை காலத்துல இப்போவே பார்த்தோம்னா இப்போ ஒரு 1 வீக்காவே எல்லாருமே ஃபீல் பண்ற விஷயம் ரொம்ப ஹீட்டா இருக்கு, ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல அதிகமா வியர்வை ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஒரு சிலருக்கு இந்த வியர்வை அதிகமாக வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா பாடியில் ரொம்ப ஹீட் ஆகுது, டீஹைட்ரேஷன் இருக்கும், ஸோ நீர் கடுப்பு, நீர் சுருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு ஏற்படுது. ஸோ அதிகமான வியர்வை நம்ம உடலில் ஏற்பட என்ன ஆகுதுன்னா இப்போ சருமத்தில் ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறது, கருமை நிற திட்டுக்கள், வியர்க்குரு ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியுதுன்னு சொல்லலாம். அப்போது இந்த வியர்வை வரும்பொழுது இந்த வியர்க்குரு இல்லை இதனால் வரக்கூடிய அதிகமான ஒரு ஸ்மெல், பாடியில் ஒரு பேட் ஆர்டர் வருதுங்க, வேர்வை ஸ்மெல் ரொம்ப வருது, காலையில் குளிச்சுட்டு வெளியில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ரொம்ப ஸ்வெட் ஆகிடுது. ஸோ இதனால் அந்த நாள் முழுவதுமே எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகிறதுனால ரொம்ப வெளியிலேயே போக முடியல அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். இதில் ஒரு சிலருக்கு வியர்வை லைட்டாக வெண்மை நிறத்திலேயோ இல்லை லேசான மஞ்சள் நிறத்திலேயோ ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக வியர்க்குரு, இதனோடு சேர்ந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய வரும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லும்போது ஆம்பிட்ஸ், அதாவது அக்கிள் பகுதிகளில், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தொடை இடுக்கு பகுதிகளில், கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறாங்கன்னா நம்ம ஸ்கின் ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் உடற்பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு தசை மடிப்புகள்லாம் அதிகமான வியர்வை சேர்ந்து நமக்கு பூஞ்சை தொற்று ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதை சரி செய்யணும் அப்படின்னா தினமுமே நம்ம குளிக்கக்கூடிய நீரில் சில விஷயங்கள் கலந்துக்கணும். இது குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் வெளியில் விளையாடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சின்னதாக வியர்க்குரு ரொம்ப சொரிஞ்சு அந்த இடத்துல ஒரு ரெட்டிஷ் அண்ட் பர்னிங் சென்சேஷன், ஒரு மாதிரி எரிச்சல் வர ஆரம்பிக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம வெளியில் வரணும்னா, ஸோ இது பெரியவர்களுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ 2 பேருக்குமே குளிக்கக்கூடிய தண்ணீரில் சில மூலிகைகளை நம்ம கலந்து குளித்தாலே உடலில் இருக்கக்கூடிய இந்த வியர்க்குரு, அதனால் இருக்கக்கூடிய இந்த கிருமிகள், மைக்ரோப்ஸ் எல்லாமே வெளியில் ட்ரை ஸ்கின் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதுவுமே நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். வெயிலில் போயிட்டு வந்தால் ஸ்கின் டேன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கருமை நிறத்தில் மாறுது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இந்த தண்ணீரில் இதை கலந்து குளிக்கலாம். என்னென்ன கலக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா திரிஃபலா பொடி தேவைப்படுது. இதை நம்ம கலந்து ரெடி பண்ணியே வச்சுக்கலாம். ஸோ திரிஃபலா பொடி நம்ம 100 கிராம் எடுத்துக்கணும். இதனோட வேப்ப இலை பொடி 50 கிராம் எடுத்துக்கணும். மஞ்சள் 50 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் படிகாரம் இருக்கு இல்லைங்களா, இந்த படிகாரம் நல்லா பவுடர் பண்ணி 20 கிராம் இதில் சேர்த்துக்கணும். ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம கலந்து ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுட்டா கூட டெய்லி குளிக்கும்போது ஒரு அரை ஸ்பூனோ 1 ஸ்பூனோ நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணீரில் போட்டு குளிச்சிக்கலாம். இந்த கலவை எப்போவுமே வீடுகளில் இருக்கணும், குளிர்காலங்கள்லையும் சரி. முக்கியமாக இப்போது வியர்க்குரு வரக்கூடிய, சரும பிரச்சனைகள் வரக்கூடிய இந்த கோடை காலத்தில், சம்மர் டைமில் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தண்ணீரில் குளிக்கும்போது நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம் இல்லை உடலுக்கு குளிக்கிறோம் அப்படின்னாலும் இதை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் போட்டுட்டு கலந்துட்டு அப்படியே நம்ம குளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் இதை குளிப்பாட்டும் பொழுது வியர்க்குரு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகும். இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணலான்னா ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வியர்க்குரு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே தண்ணீர் விட்டு கலந்து அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ ரொம்ப ஸ்கின் ஸ்வெட்டிங் ஆகுது, ஆம்பிட்ஸில், கிராயின் ரீஜியனில், இந்த இடத்துல எல்லாமே இந்த பவுடரை லேசாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் கழித்து, ஒரு 15 நிமிடங்கள் கழித்து நம்ம தண்ணீரில் குளிச்சுட்டே வரும்பொழுதும்
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனை நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இதை தாண்டி நம்மளுடைய உணவு முறைகளில் இந்த கோடை காலங்களில் வியர்க்குரு அதிகமாக இருக்குது, வியர்வை அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு உள்ளங்கால் மட்டுமே ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். கழுத்து பகுதியில் ஆம்பிட்ஸ்லாம் ரொம்ப ஸ்வெட் ஆகுதுன்னா இதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்ன? உணவு முறையில் நீர்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்களை நம்ம எடுத்துக்கிறோம். தினமுமே வெள்ளை பூசணி சாறோ இல்லை கற்றாழை சாறு இல்லைன்னா நம்ம பீர்க்கங்காய் சாறு நம்ம குடிக்கணும். இந்த பீர்க்கங்காய் சாறு நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை முற்றிலுமாக வெளியேற்றுது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அது சரியாகணும்னா நமக்கு இந்த பீர்க்கங்காய் நமக்கு பயன்படும். இதை ஜூஸாக எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடலில் அதிக வியர்வை, ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் அப்படின்ற இந்த கண்டிஷன் குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி உடல் முழுவதுமே ரொம்ப வியர்க்குரு இருக்குது, கழுத்தை சுற்றி கருமை நிறம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நமக்கு கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, கோரைக்கிழங்கு இந்த 3 பொடியும், ஏன்னா இந்த கோரைக்கிழங்குலாம் பார்த்தோம்னா ஸ்கின் டேன், வெயிலில் போயிட்டு அந்த சருமத்தில் ஒரு பொலிவு இல்லாமல் ரொம்ப டேன் ஆகுது அப்படின்னா கோரைக்கிழங்கை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து இந்த பொடியை எடுத்து உருளைக்கிழங்கு சாறு இருக்கு இல்லைங்களா, அதை விட்டு கலந்து நம்ம முகத்தில் எங்கெல்லாம் வியர்க்குரு இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸோ இல்லை தினமுமே நம்ம ஸ்கின் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு, கருமை நிறத்தில் இருக்குது, வியர்க்குரு அதிகமாக இருக்குன்னா தினமுமே கூட நம்ம பயன்படுத்தலாம். ஸோ உருளைக்கிழங்கு சாறு விட்டு நம்ம பயன்படுத்திகிட்டே வரும்போது நல்ல மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி அதே மாதிரி ரொம்ப வியர்க்குரு, ரொம்ப இரிட்டேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெயோட கொஞ்சம் விளக்கெண்ணெய் கலந்துடணும். இந்த வெறும் இந்த ஆயிலை மட்டுமே நம்ம இரவு தூங்கும்பொழுது நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இரவு தூங்கும்பொழுது இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், உஷ்ணம் குறையும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இன்டர்னலாக இந்த ஜூஸஸ்லாம் குடிக்கும்போது உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இது பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர்னு சொல்லலாம். ரத்தம் சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ கோடை காலத்தில் அதிகமான உடல் உஷ்ணம் தணிப்பதற்கு இதனோட சேர்ந்து இளநீர் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பச்சை பயிரை 1 ஸ்பூன் எடுத்து இளநீரோட உள்ளே போட்டு நைட்டே மூடி வச்சிடணும். ஸோ காலையில் எந்திரிச்சு இந்த பச்சை பயிரை சாப்பிட்டுட்டு அந்த இளநீரும் குடிக்கணும். இதனோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம உடலில் இந்த மாதிரி வியர்க்குரு அதிகமாக இருக்குது, உடல் உஷ்ணத்தினால சின்ன சின்ன சூட்டு கட்டி சூட்டு கொப்புளம்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த இளநீரும் பச்சை பயிரும் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த பச்சை பயிரை இளநீரில் நைட்டே போட்டுட்டு காலையில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு 3 நாட்களுக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்போது நம்ம சரும பிரச்சனைகள், கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வியர்க்குரு, அதிகமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ கோடை காலத்தில் உணவு முறை சொல்லும்போது ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் அசைவ உணவுகள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் இந்த மாதிரி இயற்கையான உணவுகள், அதாவது நீர்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்களோடு நான் சொன்ன மாதிரி வியர்க்குரு இருக்கா, இல்லை சின்ன சின்ன சூட்டு கோப்புலம் இருக்கா, இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஸோ இந்த பொடியை, நான் சொன்ன பொடியை தண்ணீரில் கலந்து நம்ம குளிச்சுக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவர முடியும். ஸோ கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள் தொடர்பாக ஏதாவது மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.